எனது அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்கம் 2012ஆம் ஆண்டு கப்பன் பூங்காவின் புல்தரையின் மீது ஆலோசிக்கப்பட்டு 2018ஆம் ஆண்டு முதல் தீவிரமான செயல்பாடுடன் இருந்து வருகின்றது. 2019ஆம் ஆண்டில் எங்களுடைய நிகழ்ச்சிகளை தொடங்கினோம். குறிப்பாக கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் ஆசிரியர்களுக்கு தமிழ் பயிற்றுவித்தல் தொடர்பாக ஒரு பயிற்சி முகாம் நடத்த வேண்டும் என்று திட்டமிட்ட போது அதற்கான முயற்சி ஈடுபட்டோம். கிட்டத்தட்ட 120 ஆசிரியர் பெருமக்கள் அதில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். நாள் முழுவதும் நடைபெற்ற இந்த பயிற்சி பட்டறையில் ஆக்கப்பூர்வமான பல சிந்தனைகள் பகிரப்பட்டன. அதைத் தொடர்ந்து எஸ்எஸ்எல்சி மற்றும் 2ஆம் PUC வகுப்பில் மாநில அளவில் தேர்ச்சி பெற்று சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கு பணமுடிப்பு தர வேண்டும் என்ற முடிவெடுத்தோம். காரணம், அந்த பிள்ளைகள் 10ஆம் வகுப்பு படித்து முடித்த பிறகு 11ஆம் வகுப்பில் சேர்வதற்கு அவர்களுக்கு கட்டணம் செலுத்தக்கூடிய வசதி வாய்ப்பில்லை என்பதை அறிந்து அப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று எண்ணம் ஏற்பட்டது. குறிப்பாக தமிழ் படிக்கின்ற குழந்தைகளுக்கு தமிழ் படிப்பதற்கு பொருளாதாரம் ஒரு தடையாக இருந்து விடக்கூடாது என்ற நோக்கத்தில் அந்த நல்ல நிகழ்ச்சியை பல நல்ல நன்கொடையாளர்கள் வாயிலாக நடத்தும் நல் வாய்ப்பு கிடைத்தது. அதைத் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தி வந்தோம். இருந்தாலும் கூட இடையிலே கோவிட் என்று சொல்லக்கூடிய கரோனா தாக்கியது. அந்த சூழ்நிலையில் இணைய வழியில் உலகமே இயங்கிய போது நாங்களும் அப்படிப்பட்ட ஒரு செயல்பாட்டில் ஈடுபட்டோம். அதன் நோக்கமாகத்தான் பாவேந்தர் இலக்கிய தொடர் என்ற நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. நூலோடு உறவாடு என்ற நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. பாவேந்தர் இலக்கிய தொடர் கிட்டத்தட்ட 100 வாரங்கள் 100 கிழமைகள் நடத்தப்பட்டது. 2.5 ஆண்டுகள் அந்த நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நடந்தது. அந்த நிகழ்ச்சி எங்களுக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சியையும் புத்துணர்வையும் புதிய உறவுகளையும் புதிய பாலங்களையும் அமைத்து தந்தது. நூலோடு உறவாடு கிட்டத்தட்ட 50 கிழமைகள் நடைபெற்றன. இவையெல்லாம் இந்த சமூகத்தை அறிவு சமூகமாக மாற்ற வேண்டும், அறிவில் திளைத்திறக்க வேண்டும், அறிவோடு உறவாட வேண்டும். அறிவுதான் நமக்கெல்லாம் நம்மை செம்மைப்படுத்துகின்ற, ஆற்றுப்படுத்துகின்ற, ஆக்கப்படுத்துகின்ற ஒரு ஆளுமை பொருந்திய ஒரு கருவி என்பதை உணர்ந்து அதையெல்லாம் கொண்டு செல்ல வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகள் ஈடுபட்ட போதுதான் தமிழர்களை ஒருங்கிணைப்பதற்கு, குறிப்பாக கர்நாடகத்தில் வாழுகின்ற தமிழர்களை ஒருங்கிணைப்பதற்கு பல்வேறு காரியங்கள் இருக்கின்றன. இங்குள்ள தமிழர்களுடைய வாழ்வியல் மிகவும் பாராட்டும்படியாக இல்லை என்பதை உணர்ந்து தமிழர்களை முதலில் ஒன்று திரட்ட வேண்டும். ஒன்று திரட்டிய பிறகு அவர்களுக்கு கல்வி புகட்ட வேண்டும், நல்ல வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் சூழ்நிலையை உருவாக்க வேண்டும், தொழில் வாய்ப்புகளை அவர் ஈடுபடுத்த வேண்டும் என்ற பல்வேறு நோக்கங்களை உள்ளடக்கி என்ன செய்யலாம் என்று யோசித்த போதுதான் தமிழ் புத்தக திருவிழாவை தொடங்கலாம் என்று ஒரு எண்ணம் ஏற்பட்டது. அதற்காக 2022ஆம் ஆண்டில் முதல் தமிழ் புத்தக திருவிழா பெங்களூரில் நடைபெற்றது. அதற்கு நம்முடைய தமிழிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பு காணப்பட்டது. ஒரு புதிய எழுச்சி காண எங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு கிடைத்தது. ஒரு புதிய நம்பிக்கை, புதிய விதையை விதைத்து அதனுடைய விளைச்சலுக்காக காத்திருக்கும் ஒரு உழவனைப் போல தமிழர்கள் ஏதோ இங்கு நடக்க இருக்கின்றது, ஏதோ ஒரு நல்ல விளைவுகள் ஏற்பட இருக்கின்றது என்ற அப்படிப்பட்ட ஒரு கனவுகளோடு அந்த விதைகள் இங்கே நடப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதனுடைய தொடர்ச்சியாக தான் நமக்கு கர்நாடகத்தில் வாழக்கூடிய தமிழர்களுக்கு பல்வேறு அடையாளங்கள் இருக்கின்றன. ஆனால் கர்நாடகத்தில் வாழக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்த வேண்டும். ஏனென்றால் அடையாளம் என்பதுதான் நம்முடைய முகமாக இன்றைய காலகட்டத்தில் இருப்பதால் திருவள்ளுவரை நாம் உயர்த்தி படிக்கின்றோம், பண்பாட்டு அடையாளமாக சொல்கின்றோம். நம்முடைய அறிவின் உச்சமாக தொல்காப்பியத்தையும் திருக்குறளையும் சொல்கின்றோம்.
அப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை கர்நாடக தமிழர்களுக்காக தனிப்பட்ட முறையில் ஒரு அடையாளங்களை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு பேரவா எங்களுடைய எண்ணத்தில் ஏற்பட்டது. அப்படித்தான் நாங்கள் தேடி தேடி பார்த்தபோது இந்த அறிவு வெளிச்சத்தை ஏற்படுத்தும் முதல் புள்ளியாக பல்வேறு புள்ளிகள் இங்கே வைக்கப்பட்டிருந்தாலும் கூட ஒரு எழுச்சி மிகுந்த ஒரு திரட்சியான ஒரு முயற்சியாக நான் பார்ப்பது இதழியல் பணிதான். பல நூல் எழுதியிருக்கின்றார்கள், கவிதை தொகுப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள், பல்வேறு அறிவியல், ஆன்மீகம், சமயம் சார்ந்த, கோயில்கள் சார்ந்த பல முயற்சிகள் இங்கே எடுக்கப்பட்டிருக்கின்றன. சமய திருவிழாக்கள் நம்முடைய அடையாளமாக இங்கே நடத்தப்படுகின்றன. இன்னும் சொல்லப்போனால் பச்சை கரகம் என்று சொல்லக்கூடிய அந்த திருவிழா தமிழர்களால் பெங்களூரில் மிகப்பெரிய அளவில் நடத்தப்படுகின்றன. இப்படி பல்வேறு அடையாளங்கள் நம்முடைய தைப்பூசம் போன்ற விழாக்களில் நம்முடைய தமிழர்கள் முருகனை வழிபடுவது, இப்படி பல சமயம் சார்ந்து செயல்பாடு தொடர்ந்து நடந்து வருகின்றது. பல்வேறு கோயில்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அறிவு கோயில்கள் இருக்கின்றனவா என்று சொன்னால் அது குறைவாக இருப்பதாகவே எனக்கு தோன்றியது. ஆனால் ஒரு காலத்தில் பல்வேறு நூலகங்கள் செயல்பட்டிருக்கின்றன, தமிழ் நூலகங்கள் செயல்பட்டிருக்கின்றன, அறிவு இயக்கங்கள் செயல்பட்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட பல முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அது ஒரு தொய்வு ஏற்பட்டிருப்பதாக நாங்கள் உணர்ந்த போதுதான் வரலாற்று கடமையாக அதை கருதி இப்படிப்பட்ட ஒரு தொய்வை நீக்கி அப்புறப்படுத்தி அகற்றி அந்த இடத்தில், அந்த வெற்றிடத்தில் ஒரு புதிய எழுச்சி நிரப்ப வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திற்காக தமிழ் பத்திரிகையாளர் சங்கம் தொடர்ந்து செயலாற்றி வருகின்றது. அதற்காக தான் 1964ஆம் ஆண்டிலே இதே பிப்ரவரி 7ஆம் தேதி அன்றைக்கு நம்முடைய தமிழ் இதழியல் செம்மல் ஐயா முனைவர் திரு பாசுமணி அவர்கள் தினச்சுடர் மாலை நாளிதழை தொடங்கினார். அது ஒரு நாளிதழாக பலருக்கு தெரியலாம். ஆனால் என்னுடைய கோணத்தில் அது ஒரு வரலாற்று கண்ணாடி. இன்றைக்கு தமிழுடைய வரலாறு எங்கே என்று நான் தேடிக்கொண்டிருக்கின்றோம். நம்முடைய தமிழ் புத்தக திருவிழாக்களிலே சிறப்பு மலர்கள் கொண்டு வரும்போது அந்த மலரிலே நம்முடைய கர்நாடகத்தனுடைய வரலாற்றை பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கம், தமிழை பற்றி உயர்த்தி சொல்வதோ இலக்கியத்தை பற்றி பேசுவதோ அப்படியெல்லாம் இல்லாமல் கர்நாடக தமிழர்களை பற்றி மட்டுமே, அந்த வரலாற்றை மட்டுமே, அவருடைய இலக்கிய பங்களிப்பு, சமய பங்களிப்பு அல்லது இது போன்ற நூலக பங்களிப்பு, கல்வி பங்களிப்பு, தமிழ் வளர்ச்சி சார்ந்த பங்களிப்பு இவற்றை மட்டுமே கொண்டு வர வேண்டும் என்பதாக அந்த மலரை வடிவமைத்த போது, தேடி பார்த்தபோது பல உண்மைகள் எங்களுக்கு புலப்படவே இல்லை. எங்கே சாதாரண சில விஷயங்கள் கூட எங்களுக்கு புலப்படவில்லை. ஒரு தெருவின் பெயர் தமிழ் வைத்திருப்பார்கள். ஏன் வைத்தார்கள், யார் வைத்தார்கள், எதற்காக வைத்தார்கள், எப்போது வைத்தார்கள் என்ற வரலாற்று குறிப்பு நம்மிடம் இல்லை. காமராஜர் சாலை என்று பெயர் இருக்கின்றது பெங்களூரில், எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அந்த மாமனிதர், மாபெரும் தலைவர், அவருடைய பெயரில் அமர்ந்திருக்கிற சாலை எந்த சூழ்நிலையில், எதற்காக, ஏன், யாரால், என்றைக்கு தொடங்கப்பட்டது என்ற வரலாற்று குறிப்பு எங்களுக்கு கிடைக்கவில்லை. கிடைத்தவர்கள் எங்களுக்கு சொல்லவும் இல்லை. அல்லது சொல்ல மறந்திருந்தாலும் கூட இனிமேல் அதை சொல்ல வேண்டும் என்று நான் வேண்டுகோளாக வைக்கின்றேன். இப்படி ஒவ்வொன்றையும் கோலார் தங்கவயல், சிவமொக்கா, பத்ராவதி, மைசூர், மண்டியா, சித்திரதுர்கா, கொடகு, இப்படி பல நகரங்கள், மங்களூர், இப்படி கர்நாடகத்தின் பல நகரங்களில் தமிழர்கள் விரவி பரவி வாழ்ந்து வருகிறார்கள். அங்கெல்லாம் அவருடைய வரலாற்று எச்சங்களை இட்டுத்தான் வந்திருக்கின்றார்கள். ஆனால் அவற்றை பதிவு செய்து வைத்தோமா என்று சொன்னால் இல்லை என்பதுதான் என்னுடைய பதிலாக இருக்கின்றது. எனவே இவற்றையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்கு நாம் ஒரு வரலாற்று கண்ணாடியாக நான் பார்ப்பது தினச்சுடர் மாலை நாளிதழ். இன்றைக்கு நம்முடைய தமிழுடைய வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய நினைவில் தெரிந்தவரை இங்கே பல பெரியவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்னை விட அதிகமாக தெரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். எனக்கு தெரிந்த ஒரு வரலாற்று கால குறியீடுகளின்படி 80களில் மிகப்பெரிய நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. 90களில் மிகப்பெரிய நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. இவற்றெல்லாம் நாம் பதிவு செய்ய தவறிவிட்டோம் என்று தான் நான் கருதுகின்றேன். இவையெல்லாம் நூல்களாக, இலக்கியங்களாக, கவிதைகளாக, கட்டுரைகளாக பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். தமிழர்கள் மீது தொடுக்கப்பட்ட கலவரங்கள், வன்முறைகளை பதிவு செய்தோமா என்றால் இல்லை. 4 மாணவர்கள்
தமிழுக்காக இங்கே தங்களுடைய இன்னுயிரை மாய்த்து கொண்டார்கள். அவர்களை தன்னுடைய இன்னுயிரை ஈகம் செய்திருக்கின்றார்கள். அந்த மாணவனுடைய நினைவுகள் நம்முடைய இருக்கின்றதா? அதை வரலாற்று குறியீடுகளால் நாம் அடையாளப்படுத்துகின்றோமா என்று சொன்னால், அது செய்கின்றோமா என்ற கேள்வி கேட்டால் எனக்கு பதில் சொல்ல தெரியவில்லை. 2000 ஆண்டுக்கு பிறகு பல்வேறு வளர்ச்சி, தமிழுடைய வாழ்வியல் ரீதியான வளர்ச்சி, கல்வி ரீதியான வளர்ச்சி, இப்படி பல வளர்ச்சி. சிந்தி பள்ளிக்கூடம் இருக்கிறது, சிந்தி மக்களுக்காக ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது, மராட்டியர்களுக்கு ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது, தெலுங்கு சகோதர சகோதரிகளுக்கு ஒரு பள்ளிக்கூடம் இருக்கின்றது, மலையாள சகோதரர்கள் 1000 மலையாள சமாஜங்களை பெங்களூரில் இயக்கி வருகின்றார்கள். இப்படி பல்வேறு இயக்கங்கள், பல்வேறு அமைப்புகள், மராட்டி, குஜராத்தி மக்கள், மார்வாரி சேர்ந்த மக்கள் பார்த்து பாராட்டுகின்ற, எல்லோரும் சேருகின்ற ஒரு சிறந்த பள்ளிகளை உருவாக்கி இருக்கின்றோமா என்று சொன்னால் என்னிடத்தில் பதில் இல்லை. இப்படி ஒவ்வொன்றையும் சொல்லலாம், ஒவ்வொரு கூறுகளை. ஒரு குறைஞ்சபட்சங்க ஒரு நிகழ்ச்சி நடத்துவதற்கு தமிழ்ச்சங்கத்தை விட்டால் நமக்கு வேறு இடமே இல்லை. தமிழர்கள் சொந்தமாக கட்டி வைத்திருக்கின்ற இடமே இல்லை. இப்படி நான் இதை ஒரு குறை சொல்வது போலவோ அல்லது இதை நான் நம்முடைய சமூகத்தை சார்ந்து நான் குற்றம் சாட்டுவதாக யாரும் கருதக்கூடாது. இந்த உண்மையை நாம் உணர வேண்டும். அப்போதுதான் அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். கடந்த வாரம் ஒரு கொடகிலிருந்து ஒரு தமிழ் ஆசிரியர் இடத்தில் பேசினார். அவர் பேசும்போது சொன்னேன், எப்படி இருக்கிறது தமிழ் பள்ளிக்கூடம், எப்படி இயங்கி வருதுன்னு கேட்டேன். நன்றாக செயல்படுகின்றது, ஆனால் தமிழர்கள் தான் படிக்கவில்லை. ஆனால் தமிழ் பள்ளிக்கூடம் செயல்படுகிறது, அங்கு அஸ்ஸாம் மக்கள் தமிழ் படித்து வருகிறார்கள் என்று சொன்னார். இது பெருமையா அல்லது சிறுமையா என்று எனக்கு தெரியவில்லை. இதெல்லாம் நீங்க யோசிக்கணும். அதனால் தமிழ் பெருமையை பேசுவதும் தமிழ் இனத்தினுடைய பெருமையை பேசுவதும் மட்டுமே தமிழுடைய கடமை, பொறுப்பு. இந்த பெருமைகளில் மட்டுமே திளைத்திருப்பது தமிழ்தான் முதல் மொழி, தமிழர்கள்தான் முதல்வர்கள், இப்படி சொல்லிக் கொண்டிருப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அந்த கருத்தில் நான் என்றைக்கும் உடன்படுவதில்லை. எந்த மொழி வேண்டுமானாலும் முதலாக இருந்த நமக்கு என்ன? நம்முடைய மொழியை நம் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும், கொண்டு சேர்க்க வேண்டும். எனக்கு ஒரு பேரன் இருக்கிறார், பேத்தி இருக்கிறார்னு சொன்னால் என்னுடைய விழுமியங்களை, என்னுடைய அறத்தினுடைய, என்னுடைய இலக்கியத்தினுடைய சாரத்தை அந்த குழந்தைக்கு நான் புகட்டாவிட்டால், என்னுடைய மொழியை நான் சொல்லித்தராவிட்டால், நான் தமிழனாக இருந்து பிறந்து என்ன செய்வது? தமிழ் முதல் மொழியாக பிறந்து என்னதான் செய்வது? இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு என்னிடம் சரியான பதில் இல்லை. நம்முடைய சமூகத்தில் பதில் இருக்கின்றது என்று தெரியும். இப்படி பல கோபங்கள் எனக்கு இருக்கிறது. எனவே வெற்றி பெருமைகளில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆக்கப்பூர்வமான வேருக்கு நீருற்றுகின்ற பல வேலைகளை செய்ய வேண்டும் என்பதுதான் எனக்கு உடன்பாடு. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வாகத்தான் கர்நாடக தமிழ் இதழியலாளர் நாள் என்று நாங்கள் கொண்டாடுகின்றோம். இன்னும் சொல்லப்போனால் தமிழ் பத்திரிகையாளர் நாளே கிடையாதுங்க. தமிழ் ஜேர்னலிஸ்ட்னு தமிழ்நாட்டில் யாரும் கொண்டாடுறது கிடையாது. நேஷ்னல் ஜேர்னலிஸ்ட் டே இருக்குது. நான் கூட யோசனை பண்ண தமிழ் ஜேர்னலிஸ்ட்டை நம்ம கொண்டாடிடுவோமான்னு. சரி, அது கொஞ்சம் அதிகபட்சமாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பல தமிழ் நாளிதழ்கள் தொடங்கப்பட்டிருக்கிறது. அந்த பெருமையை நாம் பறித்து கொள்ளக்கூடாது என்பதற்காக குறைந்தபட்சம் நம்முடைய பாசுமணி அவர்களுக்கு அந்த பெருமையை சேர்க்க வேண்டும், தினச்சுடருக்கு அந்த பெருமையை சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு முயற்சி எடுத்தோம். 78 தான் தினத்தந்தி பத்திரிகை பெங்களூரில் வருது. 90கள் தான் தினகரன், தினத்தந்தி, தினமலர் இவங்கெல்லாம் பெங்களூருக்கு வராங்க. ஆனால் 1964 நம்முடைய பாசுமணி அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு இதழை தொடங்கியிருக்கிறார் என்று சொன்னாலும் அந்த இதழ் ஒவ்வொரு பக்கங்களும் இந்த கர்நாடக தம்முடைய கண்ணீரையும், புலம்பலையும், சோகத்தையும், துயரத்தையும், பெருமையும், பாராட்டுதலையும் அது பதிவு செய்து வைத்திருக்கிறது. அதை எப்படி நம்ம கொண்டாடாமல் இருந்துட முடியும்? எனவே அதற்காக தான் இப்படிப்பட்ட ஒரு நாள். அதே போல் செப்டம்பர் 11 பாசுமணியாருடைய பிறந்த நாள். அன்றைய தினத்திலே கர்நாடக தமிழர் நாள். கர்நாடகத்துக்கு ஒரு தமிழ் நாள் வேண்டும், தமிழர் நாள் வேண்டும். அந்த நாளை நம்ம கொண்டாட வேண்டும். திருவள்ளுவர் பிறந்த நாளை தமிழர் நாள் கொண்டாடுகிறார்கள். அப்படிப்பட்ட இங்கே நமக்கு ஒரு அறிவு திருவள்ளுவர் யார் சொன்னால் நம்முடைய பாசுமணி அவர்கள்.
அவர் இப்போ செய்திருக்கின்ற பணியை நாம் அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்காக அந்த நாளை கொண்டாடுகின்றோம். இப்படி பல முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றோம். தமிழ் புத்தக திருவிழாக்களை நடத்தி வருகின்றோம். எல்லாவற்றுக்கும் மகுடம் வைத்தார் போல் ஒரு புதிய நூலகத்தை திறந்து வைத்திருக்கின்றோம். இப்போதுதான் திறக்க இருக்கின்ற ஐயா வந்து கொண்டிருக்கிறார். ராம்பிரசாத் மனோகர் ஐயா அவர்கள் திறந்து வைக்க இருக்கின்றார்கள். எல்லாரும் கேட்குறாங்க என்கிட்ட, திரும்ப திரும்ப கேட்குற கேள்வி 2 தொலைபேசிகள் எனக்கு வருகின்றது. ஒன்று, என்னிடம் இருக்கின்ற புத்தகங்களை தயவுசெய்து எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த அறிவுச் செல்லத்தை பயன்படுத்திக் கொள்கிறீர்கள், வீட்டில் யாருமே இல்லை, இதை அனாதையாக விட்டுச் செல்ல என் மனம் ஒப்புவதில்லை என்று சொல்கின்றார்கள். அறிவுச் செல்வங்களை தமிழ் படிக்க யாருமே இல்லை. கேட்கும் போது எனக்கு அழுகையா வருது. யாருமே இல்லை. இந்த நூல்களை அனாதையாக விட்டு செல்ல விரும்பவில்லை என்று சொல்றாங்க மைதானவர்கள். எவ்வளவு கொடுமை பாருங்களேன். இதான் நம்ம பெரிய மாட மாளிகை, பெரிய வசதி வாய்ப்புகளோடு இருந்து நான் தமிழ்னு சொல்லி என்னங்க பெருமை இருக்கு? வீட்டுக்கு தமிழ் குடின்னு வீட்டில் பெருமை பெரிய பழைய வச்சா மட்டும் போதுமா? நம்மளோட குழந்தைகளுக்கு தமிழ் சொல்லி மறந்துட்டுமே, தமிழ் இலக்கியங்களை சொல்லித்தர மறந்துட்டுமே, திருவள்ளுவரை அறிமுகப்படுத்த மறந்துட்டுமே, ஔவையாரை அறிமுகப்படுத்த மறந்துட்டுமே. இந்த அறிவுச் செல்வத்தை இல்லாமல் அவருடைய கடத்தாமல் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அந்த நூல்களை பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய பாசுமணி ஐயாவுடைய மகன் அமுதன் ஐயா அவர்கள் ஒரு மிகப்பெரிய இடத்தை கொடுத்துருக்கிறார். ஒரு கட்டணமும் வேணான்னு சொல்லிட்டார். இந்த பணிக்காக நீங்கள் அந்த நூலகத்தை, அந்த இடத்தை நீ முழுமையாக பயன்படுத்திக்கிங்க. எவ்வளோ பெரிய மனசு வேணும் பாருங்களேன், எவ்வளோ பெரிய மனசு வேணும் பாருங்களேன். ஈதலும் இசைப்பட வாழ்தலும் என்று சொன்ன தமிழ் சமூகம் இன்னும் உயிர்ப்போடு இருப்பதற்கு அவர் ஒரு மிகப்பெரிய சான்று. அதனால் அப்படிப்பட்ட ஒரு பெரிய நூலகத்தை உருவாக்கி இருக்கின்றோம். அந்த நூலகம் படிப்பதற்கு மட்டுமல்ல, நம்முடைய பழம் தமிழர்கள், குறிப்பாக கர்நாடகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்ந்து மறைந்த பல தமிழர்கள் கைப்பட்டு புரட்டப்பட்ட அந்த புத்தகங்கள் பத்திரமாக வரலாற்று ஏடுகளாக அங்கே இருக்கின்றன. அவர்கள் நம்மோடு பேசிக் கொண்டிருப்பார்கள். அந்த புத்தகம் பேசும். இந்த புத்தகத்தின் வாயிலாக அவர்கள் நம்மோடு இருப்பார்கள். தமிழ் உயிர்ப்போடு இருக்கும். இதை அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும். நான் ஐயா கிட்ட சொன்னேன், ஐயா நாளைக்கு நான் இருக்கலாம், இல்லாமல் போகலாம், ஆனால் அந்த நூலகம் மட்டும் இறந்து போகக்கூடாது. அது என்றைக்குமே உயிரோடு. இதுதான் என்னுடைய வேட்கை என்று சொன்னான். அவ்வளவு உழைப்பதில் போடப்பட்டிருக்கிறது. இன்னும் போட இருக்கின்றோம். இப்படிப்பட்ட அறிவு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற பல நல்ல முயற்சிகளை இந்த கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்கம் எடுத்து வருகிறது. இதற்கு தமிழர்கள் உரமாகவும் உறுதுணையாகவும் இருக்க வேண்டும். நான் அண்மையில் சொன்னேன், என்னுடைய நண்பரிடத்தில் சொன்னேன், ஐயா என்னுடைய மனோபலம் குறைஞ்சிட்டே வருது. எப்போ அது உடைஞ்சு நொறுங்கி போகுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதற்கு நான் பொறுப்பல்ல. நான் பாரதியார் மாதிரி 14 பேர் வந்தாங்களே அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை. ஏன்னு சொன்னால், பாரதியை காப்பாற்ற தவறியது பாரதியுடைய தவறு இல்லை, நம்முடைய தவறு. பாரதிதாசனை காப்பாற்ற தவறியது நம்முடைய தவறு அல்ல, அவருடைய தவறு அல்ல, நம்முடைய தவறு. அப்படித்தான் இந்த முயற்சிகளும் கூட. புதிய நூலகங்கள், தமிழ் இதழியாளர் நாள் விழாக்கள், கர்நாடக தமிழர் நாள் விழாக்கள், இப்படிப்பட்ட பல முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன. தமிழ் புத்தக திருவிழாக்கள், இப்படி பல முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன. இவற்றெல்லாம் பல உணர்ச்சிகளும் பல உழைப்பும் பலருடைய கருத்துக்களும் பலருடைய சிந்தனைகளும் இருக்கின்றன. இவற்றெல்லாம் நீங்கள் மதிக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, அவற்றை அடைகாத்து அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும். அதற்கு நம்முடைய இளம் தலைமுறைகளை கொண்டு வாருங்கள், குழந்தைகளை கொண்டு வாருங்கள், இளைஞர்களை கொண்டு வாருங்கள். நான் மட்டும் நுகர்ந்தால் போதாது, இந்த தமிழ் இளைய சமுதாயத்தை நுகர வேண்டாமா? அதற்கான ஒரு களமாகத்தான் இந்த சமூகம் இந்த கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தை உருவாக்கியிருக்கிறது வரலாறு என்று சொல்லி, இந்த நல்ல வாய்ப்பில் நீங்கள் எல்லோரும் எங்களோடு இருக்கின்றீர்கள் என்பது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சி, மிகப்பெரிய ஆற்றுப்படுத்தல். ஒரு முயற்சி நீங்கள் எடுத்திருப்பது, எங்களுடைய முயற்சியெல்லாம் விரயமாகிவிடக்கூடாது. ஒரு கலீல் ஜிப்ரான் ஒரு கவிதை சொல்லி என்னுடைய உரையை முடிக்கின்றேன். நதி பல மைல்கள் தூரம் பயணப்பட்டு நதியின் கடல் முகட்டில் நின்று கொண்டிருக்கும். அப்போது அந்த நதி கடலிலே சேர்வதற்கு பயந்து நின்று கொண்டிருக்கும். ஐயோ, எத்தனை கிலோமீட்டர் பயணம், எத்தனை
மேடுகள் பள்ளங்கள், எத்தனை விரிந்த நதி, எத்தனை இடத்தில் குறுகிய பாதை, எத்தனை மலைகள், இப்படியெல்லாம் எத்தனை கழிவுகள், எத்தனை நன்னீர், இவற்றையெல்லாம் கடந்து 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 எல்லாவற்றையும் கரைத்து கொண்டு, எல்லாவற்றையும் நுகர்ந்து கொண்டு, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு இங்கு வந்து சேர்ந்தால் என் முன்னால் ஒரு பெரும் கடல் இருக்கிறது, அந்த கடலில் நுழைந்தால் என்னுடைய அடையாளம் தொலைந்து போகுமே என்று பயப்படுகின்றது. நான் யார்? நான் காவேரியா, கங்கையா, கோதாவரி? யார் நான்? கிருஷ்ணாவா? யார் நான்? என்னுடைய அடையாளம் தொலைந்து போகிறதே என்று அது அங்கலாய்க்கும் போது கலீல் ஜிப்ரான் சொல்வார், நதியே நதியே கவலைப்படாது, நீ கரைவதற்காக இந்த கடலில் நீ சேரவில்லை, இங்கு உன்னை விரிவுபடுத்திக் கொள்வதற்காக நீ கடலில் சேர்கிறாய். உன்னை விரிவுபடுத்திக் கொள்வதற்காக நீ கடலில் சேர்கிறாய். நீ ஒரு பெரிய நதி, ஆனால் இங்கு கடலாக விரிகிறாய் என்பதை மனதில் வைத்துக்கொள். வங்காள விரிகுடாவாக இருக்கலாம், இந்து மகா சமுத்திரமாக இருக்கலாம், அரபிக் கடலாக இருக்கலாம், அட்லாண்டிக் கடலாக இருக்கலாம், பெருங்கடலாக இருக்கலாம். இந்த கடல்தான் உன்னுடைய கடைசி அடையாளம் என்று சொன்னால், கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்கம் நதியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எல்லோரும் பெருங்கடல், உங்களில் நாங்கள் கரைந்திருக்கிறோம். இந்த கடலில் கலக்கின்றோம். இது கலங்கி போகாமல் காப்பது உங்கள் கடமை என்பதை உணர்ந்து நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு நல்கி வாருங்கள் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.